பஹல்காமில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதல் தற்போது ஒரு அதிர்ச்சியூட்டும் கோணத்தை வெளிப்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதல் பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற பயங்கரவாதிகளால் நடத்தப்பட்டிருந்தாலும் இந்த முறை இஸ்ரேலில் உள்ள ஹமாஸ் அமைப்பின் செயல்முறையைப் போலவே உள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. பஹல்காமில் நடந்த ஒரு பயங்கரமான மற்றும் மிருகத்தனமான தாக்குதல் இப்போது ஒரு அதிர்ச்சியூட்டும் கோணத்தை வெளிப்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதல் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகளால் நடத்தப்பட்டாலும் இந்த முறை இஸ்ரேலில் உள்ள ஹமாஸை பின்பற்றி நடத்தியுள்ளனர். 2023 அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் இஸ்ரேலில் அதே பாணியில் பயங்கரவாதத்தை கட்டவிழ்த்து விட்டதை நீங்கள் நினைவில் வைத்திருக்கலாம். ஒரே வித்தியாசம், அப்போது யூதர்கள் தங்கள் மதத்திற்காக கொல்லப்பட்டனர். இப்போது பஹல்காமில் மக்கள் கொல்லப்படுவதற்கு முன்பு அவர்களின் மதம் கேட்கப்பட்டது. இன்றிரவு முழுமையான உண்மையில் பஹல்காமில் எவ்வாறு ஹமாஸ் பகுதி 2 வெளிப்பட்டது என்பதை ஆராய்வோம். லஷ்கர் மற்றும் ஜெய்ஷ் போன்ற பயங்கரவாத அமைப்புகள் இப்போதும் ஹமாஸின் செயல்பாட்டு முறையை எப்படி நகலெடுக்கின்றன என்பதை நாங்கள் அம்பலப்படுத்துவோம். ஏன் 2 மாதங்களுக்கு முன்பு இந்த குழுக்கள் ஒரு ஹமாஸ் தலைவரை தங்கள் பேரணிக்கு அழைத்தன? இந்த சிறப்பு செய்தி குறிப்பில் நிறைய பெரிய வெளிப்பாடுகள் உள்ளன. முழுமையான உண்மைக்காக காத்திருங்கள். பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மீதான சமீபத்திய பயங்கரவாத தாக்குதல் உலகையே உலுக்கியுள்ளது. இந்த தாக்குதலின் காட்சிகள் 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பண்டிகை நிகழ்வை ரசித்த அப்பாவி மக்கள் படுகொலை செய்யப்பட்ட போது நடந்த இதே போன்ற பயங்கரத்தை நினைவுபடுத்துகின்றன. அக்டோபர் 7, 2023 அன்று ஹமாஸ் பயங்கரவாதிகள் இஸ்ரேலிய மண்ணில் படுகொலைகளை கட்டவிழ்த்து விட்டனர். அவர்களின் கொடூரம் மனித குலத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. பஹல்காமிலும் அதே முறை பின்பற்றப்பட்டது. ஹமாஸ் 1200 பேரை கொன்றது. அதில் ரீம் அருகே நடந்த நோவா இசை விழாவில் 250 பேர் அடங்குவர். 2 நிகழ்வுகளிலும் பயங்கரவாதிகள் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவித்து வரும் அப்பாவி மக்களை குறிவைத்தனர். இப்போது இந்த 2 படங்களையும் பாருங்கள். 2 நாட்களுக்கு முன்பு நடந்த பஹல்காம் தாக்குதலிலிருந்து ஒன்று, மற்றொன்று நோவா இசை விழாவிலிருந்து. 2லும் பேரழிவின் அளவை நீங்கள் காணலாம். பஹல்காமில் 27 பேர் கொல்லப்பட்டனர். அதே நேரத்தில் நோவா படுகொலையில் 378 பேர் இறந்தனர். பஹல்காம் பயங்கரவாதிகள் மக்களிடம் அவர்களின் மதத்தை கேட்டனர். அவர்களின் அடையாளத்தை உறுதிப்படுத்த கல்மாவை ஓதச் சொன்னனர். பின்னர் அவர்கள் இந்துக்கள் என்பதால் அவர்களை சுட்டுக் கொன்றனர். அவர்கள் இந்துவாக இருந்ததற்காக தண்டிக்கப்பட்டனர். அதேபோல் அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் நோவாவில் யூத குடிமக்களை தேர்ந்தெடுத்து கொன்றது. 2 நிகழ்வுகளிலும் நம்பிக்கையே வெகுஜன கொலைக்கு அடிப்படையாக அமைந்தது.